உன்னை பார்த்து சொல்றாரு, ஓ உன்னை அலைச்சல்கள் அதிகமாய் ஓடிக்கொண்டே இருக்கிறாயா? உன் அலைச்சல்கள் மத்தியில கர்த்தர் என்ன பட்சத்துல எழும்பலையே, நான் எவ்வளவு நாளுக்கு இதை காத்திருப்பேன்னு சொல்லி நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயா? உன் காத்திருப்பு ஒரு நாள் வீண் போகாது. காத்திருக்கிற உன்னிடத்துல கர்த்தர் சொல்றார், புதிய பலனை தருவேன் என்று கர்த்தர் சொல்றார். ஆனா அந்த புதிய பலனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உன்னிடத்துல எதிர்பார்க்கணும் தெரியுமா? தேவ பிரசன்னத்துல வந்து தங்கியிரு அப்படின்றாரு. பலமுறை நீ பொருத்தனை பண்ணி செய்யணும் நீ திட்டம் பண்ணாலும் அவருடைய பிரசன்னத்துல தங்கி இருக்க கூடாதபடிக்கு வருகிற தடைகளை நீ மேற்கொண்டு தேவ பிரசன்னத்துல தங்கி இரு. தங்கி இருக்கும் பொழுது தேவன் உன்னை போஷிப்பார். You will see the experience of how God is providing your need. You will see a supernatural power that will come in the presence of God to take care of all your need. உன் தேவைகளை அது சந்திக்கிறது மாத்திரமல்ல, தேவ திட்டத்திலேயே நீ இருக்க உதவி செய்ய கர்த்தர் உனக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார். தேவ திட்டத்திலேயே இரு. தேவனுடைய வல்லமையை பார்ப்பாய். தேவனுடைய வல்லமை உன்னை வேற பரிமாணத்துக்குள்ள கொண்டு வரும், வேற ஒரு மறுரூபத்துல கொண்டு வரும். நீ கர்த்தருக்காய் மகிமையான காரியங்களை செய்கிறதுக்காய் எழும்புவாய். எழும்பு எழும்பு, உன் வஸ்திரத்தை தரித்துக்கொள், உன் நேரம் வந்தது என்று கர்த்தர் சொல்றாரு.